சொரக்காய் வச்சு சொரக்காய் எண்ணெய்க்காய் போட போயிருந்தாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சொரக்காய் எண்ணெய்க்காய் எப்படி போடுவோன்னு பார்த்தலாம். இந்த சொரக்காயில் வந்து நீர் சத்து நிறையா இருக்குது, அதனால சொரக்காய் நல்லா எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நான் சொரக்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சொரக்காய் எண்ணெய்க்காய் போட்டுருவோம். சூப்பராக இருக்குது, டேஸ்ட் அருமையாக இருக்குது. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம், எண்ணெய் நல்லா காயட்டும். இந்த சொரக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது. வந்து சட்டி சொரக்காய்னுவோம் நாங்கள். எங்கள் ஊரில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நாட்டு சொரக்காய். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் நான் வந்து இப்போ செய்ய போகிறேன். நேற்று எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருந்தாலும் நிறைய சொரக்காய் பிடிக்கிட்டு வந்திருந்தாரு. அதனால் ஒவ்வொரு டிஷ்ஷாக சொரக்காயில் செஞ்சிடலான்ட்டு இன்றைக்கி வந்து சொரக்காய் எண்ணெய்க்காய் தான் பசங்க கேட்டிருக்காங்க. அதுதான் இப்போ போட போகிறேன். வாங்க பார்த்துடலாம். முதல் கொஞ்சம் மோர் மிளகா வறுத்துக்கிடலாம். இது சூப்பராக நம்ம வீட்லேயே போட்ட மோர் மிளகா கொஞ்சம் வறுத்துக்கிடலாம். தச்சு எடுத்துடலாம். இந்த சொரக்காய் எண்ணெய்க்காய்க்கு இந்த மோர் மிளகாயை வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் மோர் மிளகா வறுத்தாச்சு. கடுகு சேர்த்துடலாம். பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். பச்சை மிளகா, வரமிளகா, வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன், பெரிய வெங்காயம். எல்லாமே நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரே ஒரு குட்டி தக்காளி சேர்த்துருக்கேன். அதேமாதிரி நீங்கள் குட்டி தக்காளி சேர்த்துருந்தா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சொரக்காய்க்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம சொரக்காயை சேர்த்துடலாம். வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். அதில் லாஸ்ட்டு கொஞ்சமாக ஜீரகம் மட்டும் சேர்ப்பேன். இப்போ எல்லா சொரக்காயும் சேர்த்துடலாம். சொரக்காய் 2 சொரக்காய் போட்டேன். நிறையா சொரக்காய் நல்லா சாப்பிடுவாங்க பசங்க. வந்து நல்லா எண்ணெய்க்காய் போட்டோம்னா, மசாலா போட்டோம்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி எண்ணெய்க்காய் போட்டோம்னா அது நல்லா சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ நல்லா வேகட்டும். தண்ணி இப்போதைக்கு ஊற்ற வேண்டாம். நம்ம வெந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் சொரக்காயை பார்த்துடலாம். சொரக்காய் பாருங்கள் எப்படி தண்ணி சேர்க்க வேண்டாம். அதுலேயே தண்ணி விட்டு வரும், அதனால் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா கிளறி விட்டுலாம். இன்னொரு 5 நிமிஷம் இருந்தால் நமக்கு ரெடி ஆயிரும். நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்கிற வேண்டியது. சூப்பர் மனம் வேறு நல்லா இருக்குது. கொஞ்சமாக ஜீரகம் கசக்கி போடணும் கடைசியில். இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்துருச்சு. நமக்கு சொரக்காய் பொரியல் எண்ணெய்க்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டு நம்ம தேங்காய் பூ போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்குவத்திலே நம்ம ஆஃப் பண்ணிடணும். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்குது. இப்போ தேங்காய் பூ சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான நமக்கு சொரக்காய் எண்ணெய்க்காய் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். வேறு எதுவுமே மசாலா செய்ய வேணாம். இன்னொரு நாளைக்கு நான் சொரக்காய் கூட்டு செஞ்சு காட்டுறேன். இப்போ வாங்க நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்றலாம். சூப்பரான நமக்கு சொரக்காய் அதோட 2 அந்த மோர் மிளகாயை வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட போகிறேன். இதேமாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருமே சாப்பிடலாம். அந்த சொரக்காய் வந்து அவ்வளோ நீர் சத்து. இந்த வெயில் காலத்துக்குள்ளே நல்லா வந்து நீர் காய்களாக எடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.